ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். நேத்தோட கன்டினியூஷன் தான் இது. என்னென்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து நான் செஞ்சு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ஆனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பாவம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல. பட் கொஞ்சம் ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் கிட்ட வெயிட் பண்ணாங்க. சரி ஓகேடா நீ பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பொலைட்டாக தான் சொன்னாங்க. ஏன்னா சிலவங்களா இருந்தால் இவ்வளோ நாளாக சரி நான் வேறு இடத்துல வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து சரி ஓகேப்பா நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் ஒவ்வொன்றா சென்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஓகேங்களா அப்படின்னு கேட்டப்போ ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு இந்த டிசைனே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி சின்ன பாப்பாக்குன்றதுனால வந்து 2 வளையல் மட்டும், அதாவது ஒரு கையில் 1 2 பேங்கிள்ஸ் மட்டும் போதும், சிம்பிளாக இருந்தால் போதும்னாங்க. ஒரு பிளாக் கலரில், அதாவது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுற மாதிரி இருக்கணும், பிளாக் கலரில் போதும் அப்படின்னாங்க. அதுக்கு பிளாக் கலருக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டாலும் அது நல்லா மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பீட்ஸு ப்ரேஸ்லெட்டும் வந்து பட்டர்ஃப்ளைல தான் செஞ்சுருந்தேன். பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கோல்டன் கலர் நாட் மாதிரி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு பிக்சரும் சென்ட் பண்ணிவிட்டேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் அவங்களுக்கு 1 ஆர் 2 டேஸில் ரிசீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ராப்பராக வந்து எதுவுமே வந்து பாக்ஸஸ்லாம் வாங்கி வைக்கல. நான் வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஆர்டர் வந்தால் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான். சரி இவங்க ஒருத்தவங்க மாதிரி தான் கேட்டிருந்தாங்களா, அதனால சரி இவங்களுக்கும் சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு அதனால் இந்த பாக்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் என்னடா எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இது மீஷோவில் வாங்கின பாக்ஸஸ்லாம் நான் அப்படியே வச்சுட்ருப்பேன் பாருங்கள், எதுவுமே போட மாட்டேன். இதை கிராஃப்ட் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் கொஞ்சம் இருந்தது. சரி அந்த பாக்ஸ்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், செல்லோ டேப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸே நல்லா இதுவாகிடுச்சு, நல்லா ஒரு புது பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டிக்கர் எடுத்து நான் அதில் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் செல்லோ டேப் நல்லா பிய்யாத அளவுக்கு நல்லா ஒட்டிட்டேன் ஸ்ட்ராங்காக. அதில் ஒரு அந்த பபிள் இதுவும் வந்தது என்கிட்ட ஷீட், அதுவும் வந்து மீஷோவில் வந்தது தான். நான் அதையும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு கொரியர் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பீட்ஸ் எல்லாம் தனி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்தால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நல்லபடியாக முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.